ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் எந்த ரெஸ்டாரண்ட்டு எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னால், எனக்கு சொல்லல இவ சாப்பிட போகிறோம் மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த பீச்சில் எல்லாம் போய் கூத்தடிச்சிட்டு வந்து முகமெல்லாம் காஞ்ச மாதிரி வந்துட்டுது. லாங் வீக்கெண்டா இப்படித்தான் நாங்கள் கூத்தடிச்சு கொண்டு திரிகிறது. நான் நினைக்கிறேன் இது ஒரு கனடியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம். ஒரு சர்ப்ரைஸாக போக போகிறோம், எனக்கு தெரியாது. ஓகே, என்னோட சேர்ந்து நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கொண்டு வாங்க. ஓகே, சந்திப்போம். நாங்கள் எங்கே போகிறோம் இப்போ? தெரியாது. மாலவி, டு யூ நோ? பாபு, டு யூ நோ? எங்க எங்க அங்க எங்க போறோம் எங்களுக்கு தெரியாது. வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். சீரியஸ்லி. எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா. அவாண்ட வீட்டை ஒரு குயிக்காக போக வேண்டிய அலுவல் இருந்தது. ஏனென்று சொன்னால், அவாண்ட தோட்டத்தில் மரக்கறிகளையும் பிடுங்கி கொண்டு மற்றது அவாண்ட தோட்டத்தையும் பூக்கண்டுகளையும் உங்களுக்கு காட்டலாம். அதை காட்டி விட்டு நான் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறேன். என் ஃப்ரெண்ட் வீட்டை நிற்கிற பூக்கண்டுகள் எல்லாத்தையும் பாருங்க நீங்கள். இது ஒரு செவ்வரத்தை, பர்பிள் கலரில் அடுக்கு செவ்வரத்தை. சரியா? இது ஏதோ ஒரு பூக்கண்டு, என்ன பேருண்டு நான் தெரியாது. இது இன்னும் ஒரு ஐ டோன்ட் நோ, ரெண்டும் பர்பிள் கலர் மாதிரி தான் கிடக்கு. அது ஒரு கத்தரி பூ கலர் மாதிரி கிடக்கு. இதுவும் ஒரு பர்பிள் பூக்கண்டு. சரியா? இப்படியே பூஞ்சோலை தான் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். சரியா? அது ஒரு பூக்கண்டு. இப்படியே வந்தீங்களண்டா, இஞ்சால ஒரு பூக்கண்டு. எனக்கு பேரெல்லாம் தெரியாது, இதுன்ற பேர் மட்டும் தெரியும், கோழியாசியண்டு. ஏனண்டா எங்கட வீட்டில் ஊரில் ஏழாலையிலையும் நின்றது இந்த கோழியாசி. அப்போ தெரியும் எனக்கு, சின்னனில் தெரியும் எனக்கு. இது ஒரு பூக்கண்டு. சரியா? இப்படியே பூக்கண்டு. நானும் ஒரு பூ சட்டை போட்டிருக்கிறேன், அதால் நான் பூக்கண்டு இல்லை. இப்படியே பார்த்தீங்களா எல்லாம் பூக்கண்டு. ஆக்களை காண இல்லை. ஸோ நானே காணொலி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு அந்த சிவர் இந்த சைட்டில் பூக்கண்டு வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். This is my favorite too. கன நாளைக்கு நிற்கும் இந்த பூக்கண்டு பூத்தா. பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு. பின்னால் பேக் சாட்டில் பூட்டண்டுன்னு நினைக்கிறேன். திறந்திருந்தால் நுழைவோம், சொல்லாமல் குறையாமல். பூட்டித்தான் இருக்கு. நோ க்ளோஸ். அவன் பேக் சாட் இது. பேக் சாட்டுக்கு போகிற பாதை இல்லை, ஒரு வடிவான ஒன்று இருக்கு. எல்லாம் பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்கும். அதோட இதில் ஒரு பெரிய ஒரு மரம் நிற்குது. என்ன மரம்ன்றே தெரியல. பார்த்தா ஒரு புளிய மரம் மாதிரி கிடக்கு. என்ன ஊரில் புளிய மரம் நிற்கிற மாதிரி இந்த பெரிய மரம். கீழே இப்படி ஒரு கொஞ்சம் பூக்கண்டு வச்சு அந்த மரம் நடுவில் தான் இருக்குது. பாருங்கோ அப்படி இருக்காண்டு. அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுக்க எங்கட வீடு வரும். இங்கே யாரோ ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறேன்றது எல்நூறா என்ன மாதிரி? That's you? Oh, thank you so much for your compliment. இதுதான்
அந்த பேக் சாட் அன்றைக்கு பூப்புனித நீராட்டு விழா நடந்த பேக் சாட் இதுதான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் என்ன எனக்கு அந்த வெள்ளை சவரத்தை சண்டை நீங்களும் வீட்டில்ல தோட்டம் இருக்குது. தக்காளி பழம் தான் எனக்கு வேணும், எனக்கு காய் வேண்டாம். பாருங்க என் ஃப்ரெண்ட் தோட்டத்தை கறிமிளகாய். இது என்ன இது? ஓ சலாட் அண்ட் கீரையா? முளக்கீரை ஒரு கீரை வருது. கறிமிளகாய் பூத்து நிக்குது தான் வேற போகுது. இது என்ன பூசணிக்காய்? என்ன எங்க இருக்கு? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வருது. கியூக்கம்பர் வருது. கியூக்கம்பர் இல்ல சலாட்டுகள். இதான் பீச்சு. அப்ப எடுத்து வைக்கணும் கிளப்பி. என்ன அப்ப மேல பூக்கண்டுகள் தக்காளி பழம். ஓ நைஸ். மிளகாய் கண்டு மிளகாய். இலக்கோவா. இது இப்போ ஒரு தனி காணொலியாக தான் போடணும் போல. உருளைக்கிழங்கோ? ஓ உருளைக்கிழங்கு கண்டு. உருளைக்கிழங்கு நீ அதை பிடிங்கினா தான் வேறு என்ன இங்கே வேறுங்கோ. பூசணிக்காய். ஓ துபாய் பூசணிக்காய். இந்த ஒன்று இருக்குது. துபாய் பூசணிக்காயாம். இது என்ன புடுங்காம இருக்கு? கத்தரிக்காய். லெட்ஸ் கோ. இது என் ஃப்ரெண்ட் செவ்வரத்தம்பூ, வெள்ளை செவ்வரத்தம்பு. இது வெள்ளை ரோஜா. கட்டுற மாதிரி கொடி கட்டி விட்டுருக்கணும். அந்த ஃபென்ஸில் இருந்து இந்த ஃபென்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குது பேக் யார்ட். நல்லா இருக்கு ரைட். இது ஒரு பிங்க் செவ்வரத்தை. ஓகே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா த ஹெக். த கெக்கா கிக்கா கெக்கா கேக். What the heck? I don't know what the heck, but we are going to the heck. Canadian restaurant ah idu. Canadian restaurant ஒன்றுக்கு போறோம் நாங்க. சரியா ஃபைனலி இப்ப போற இடம் என்ன சொல்லாம விட்டு இருந்தவ. எனிவே சொல்லதானே வேணும், அப்பதானே போகலாம். எங்க தெரியுமா? பார்க் பிளேஸ் வெரியில ரைட். என்ன சொன்னீங்க? நடந்து போயிருக்கலாமா? இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டுக்கு பிறகு எனக்கு வேற ஒரு அலுவல் இருக்குது. நான் வேற ஒரு இடத்த சர்ப்ரைஸ் கொண்டு போகணும். அதனால கெதியா சாப்பிட்டுட்டு காலமையில இருந்து சாப்பிட இல்லை. என்ன எங்கட வீட்டு ஏரியாவில எல்லாம் வீடுகள் கட்டினா கட்டட்டும் கட்டாட்டி விடட்டும் எனக்கு விருப்பம் இல்லை. Oh my god, exactly. ஜான்சன் மாதிரி ஒரு ஆள் போறார். இல்ல கண்ணாடிய போடும் ஒரு சீன் உண்டு. ஜான்சனுக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரீயா கிடைச்சது கிஃப்டா. அந்த கண்ணாடிய வச்சு சீனண்டா சீன் தாங்க இயலாது. என்ன மாதிரி சங்கிலி எல்லாம் போட்டு கொண்டு வரீரோ? நோ, என்ன சங்கிலிய விட்டுட்டு இன்றைக்கு என்ன ஹாலிடே? ஆக்சுவலி சிவிக் ஹாலிடே ரைட். சிவிக் ஹாலிடே என்னத்துக்கு இன்றைக்கு ஹாலிடே? யாருக்கு தெரியும்? ஹாலிடே வந்தா என்ஜாய் பண்ணவனும் கேள்வி கேட்கப்படா. என்னத்துக்கு எதுக்கு அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? என்னத்துக்கு சிவிக் ஹாலிடே என்னத்துக்கு? Jonathan, do you know anything about this holiday? கூகுள கேர்ள் வருது இப்பதான். கடவுளே கடவுளே. சிவிக்
இந்த பீச்சுக்கு போய் வந்த பிறகு இந்த முகம் எல்லாம் இன்னும் வீங்கின மாதிரி இருக்கு. என்ன அதான் கடை தோசை முட்டை தோசை சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றேன் இல்லை முட்டை தோசை, ஏன்னா விருப்பம் இல்லை எனக்கு. ஐ லைக் பிளெயின் தோசை. ஓ ஐ ஹேட் ஒன் ஆக்சுவலி. ஏதோ சுட்டதுல மிச்சம் இருந்தது தந்தாங்க, சாப்பிட்டேன். A civic holiday is a public holiday in Canada where people get a day off, work or school. It's often used to celebrate local culture, history, or significant events. Different provinces may have their own name for it, like Simcoe Day in Toronto or NATO Day in Nova Scotia. Okay, thank you for the information, Jonathan. By the way, I don't know why this civic holiday. Still. From work and school, allow you to relax and spend time with family and friends. They also help celebrate and recognize local heritage, culture, and significant historical events or figures in different religions. Regions, my bad. It's a free day. Yeah, that's it. Free day for me. Hey, okay, why not? I'll take it. Then இது இது ஒரு farm. என்ன Greek farm? Free. Greek. Free. Havet Greek farm. அந்த ஃபார்முக்கு ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி ஒரு காணொலி எடுத்து போடணும்னா. ஓகே, இதெல்லாம் ஒரு தோட்ட காணிகள். ஆற்ற காணியோ வெட்ட காணியோ தெரியாதா, நான் நல்ல க்ரீனரியாக வடிவாக இருக்குது. என்எஸ்எல் ரிக்ரியேஷன் சென்டர் இந்தால். நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பெரியில் தான் இருக்குது, பார்க் பிளேஸ். நாங்கள் ஆண்டா வெட்டியானுண்டா இதுக்கு தான் பாரு. நாங்கள் இந்த கடைகளுக்குள்ள தான் சுற்றுறது. அதெல்லாம் முந்தைய ஒரு காலத்தில் சுற்றி, நாங்கள் இப்போ சுற்றுறதுக்கு நேரம் இல்லை. எது? ஓ, இந்த கடை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். காவாதி அட்ரஸ் எல்லாம் பார்த்து பார்க்கிங் லோட்டுக்கு வந்துட்டோம். இனி வெளிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகணும். என்ன ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இது ஒன்று திறந்து வந்து கொண்டு இருக்கு. அவங்க பாஸ்போர்ட்லாம் அனுப்பிட்டீங்க. இல்லை, அது வேறு, அது நாங்கள் அனுப்பணும். அது புக் பண்ணுவோம். அதை சொல்லி எல்லாம் இருக்கு. யா சி ஆஸ்மி, பட் நாளைக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நேராக. Complain என்ன பற்றி நடக்குது as always. Do I care? No. ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும், என்ன விசேஷம்? அவரும் வேலை தான், நாங்கள் தான் சுற்றுறது. சென்டாயிலும் க்ளோஸ் பண்ணுறாங்களா? ஏன் பொன்னமையம் வரப்போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் ப்ரீ புக் பண்ணி போட்டு தான் போக வேணும். ஏனென்று சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நுழையக்குள்ளேயே இது ஃபயர் பிளேஸ் பாருங்கோ, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மேலே வந்து டிம் லைட் தான் போட்டிருக்கணும். ஒரு டார்க்காக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. உள்ளுக்க நுழையக்குள்ளேயே எங்களுக்கு தெரியும் இதுதான் வேண்ட மெனியூ. அதை பாருங்கோ, நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை, இது ஃபுல்லி கனேடியன் சாப்பாடு தான். இந்த ஸ்டீக் அதுகள் இதுகள் இருந்தது. juice, strawberry. Nice. குடிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆடுங்க, இல்லாட்டி மாலை வெளியே குடிச்சு பாருங்க, அதை எடுக்கிறேன். நதி போல இருக்கேன் நம்ம. ஓகேயா இல்லாட்டி மாலை கிமி யோஸ் குட்டா இனிப்பு அவை ஓட வான். Butter, no, garlic butter pan. Kanava. Idannedu ral pan. What is that? Oh yeah. Okay. நான் ஓட பண்ணினது இது, ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும்.
இதுதான் நைஸா இருக்கு. அது கொஞ்சம் சரியில்லை. என்னவா? எப்போவுமே எங்கள்கிட்ட இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காது, மற்றவேட்ட இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். Thank you very much. How was the food, Jonathan? It was really good. Yeah, right. Super இருக்குது. Super இருக்குது. You're gonna eat well. Okay, sir. How was the food, sir? இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட். இவ்வளவு நேரமும் இந்த காணொளியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.